Hello and welcome to my channel. This is MK's Irish Vibes. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா கார்க் கென்ட் ஸ்டேஷன். ஸோ இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் உள்ளே போகலை. ஸோ பின்னாடி வழி தெரியுது பட்சத்தில் அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ அது வழியாக உள்ளே போகிறோம். நான் வந்து தம்பியை பார்க்குறதுக்காக டப்ளின் போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெயினில் போகிறேன். அண்ட் ட்ரெயினில் வந்து 2:25க்கு ஆக்சுவலாக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். 2:25க்கு வந்து ஸ்டேஷனுக்கு என்னால் வர முடியல. அண்ட் டிக்கெட்டும் கேன்சல் பண்ண முடியல. டிக்கெட் வேஸ்ட் ஆகிடுச்சு, €12. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயின் எப்போன்னு பார்த்தோன்னா 6க்கு தான் டிக்கெட் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் இருந்தது 3:25 ட்ரெயினுக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், கொஞ்சம் நல்லா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா €41. பட் ஸ்டூடெண்ட் லீவ் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி வரும். ஸோ நான் புக் பண்ண ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக €24. ஸோ இந்த வீடியோவில் ட்ரெயின் ட்ராவல் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். வாங்க நேராக உள்ளே போயிடுவோம். அது இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து இறங்கி அப்படியே நடந்து கார்க் கென்ட் ஸ்டேஷன் வந்து வந்திருக்கேன். அப்படியே உள்ளே போவோம். ஸ்டேஷன் உள்ள எங்கே போனோம் எதுவும் தெரியாது. தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷனுக்கு வர்றது. அண்ட் டப்ளினுக்கு வந்து ட்ரெயினில் போகிறது வந்து தான் முதல் தடவையும் கூட. கீழே வந்துட்டேன். நம்ம ட்ரெயின் வந்து 3:25 டப்ளின் 4th பிளாட்ஃபார்முக்கு வந்து போகணும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து 4th பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல் பிளாட்ஃபார்முக்கு வந்து நேராக போக சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டிக்கெட்ஸ், ஸோ ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கணும் போல். அண்ட் டிக்கெட் புக் பண்ணும் போதே வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேஷனில் போய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் நம்ம டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் தேடி அப்படி பொறுமையாக போவோம். பிளாட்ஃபார்முக்கு வந்து அப்படியே நேராக போகணும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக புக் பண்ண ட்ரெயின் அது 2:25க்கு. அதே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு சீரியஸாக. ஸோ இப்போது பிளாட்ஃபார்ம் கிட்டே வந்திருக்கேன். இது என்ன பிளாட்ஃபார்ம் தெரியல, பார்ப்போம். ஒரு ட்ரெயின் நிற்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ட்ரெயின், டப்ளின் போகிற ட்ரெயின். ஸோ ஆல்ரெடி இருக்குது. டிக்கெட்டை வந்து அதில் விடணும் போல் வைக்கிறாங்க. வந்துடுது. நம்மளாம் வச்சாச்சு, வந்துடுச்சு, எடுத்துட்டோம், ஓப்பன் ஆகிடுச்சு. நைஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக அது வழியாக மேலே ஏறி வந்தேன். அது உள்ளே போயிட்டு செக்கிங் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு. இன்னும் அப்படியே முன்னாடி போவோம். சி தாண்டிட்டோம். இது வந்து பி. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் வந்து ஏ.
எஸ், இதுதான் ஏவோட கோச் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து கோச் ஏ, அதுதான் என்னோடது. நான் வந்து சரி கோச் பியும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போக போகிறேன். எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ அங்கேருந்து ஏறுறது ஆக்சுவலாக ஒரு பெரிய கேப் பார்த்து தான் ஏறணும். ஸோ பி கோச்சில் போக போகிறோம். சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் பொறுமையாக வந்தாச்சு. இப்போ நம்ம கோச்சுக்குள்ளே போவோம். ஸோ திஸ் இஸ் கோச் ஏ. நம்ம வந்து A34 35 இருக்குது. ஸோ எஸ் 33 34 நம்ம பேரே போட்டிருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வச்சுருவோம். நம்மளது 34. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் ஜென்ரல் கிளாஸ்க்குமே பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை. எல்லாமே சீட்ஸ்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே ஆட்டோமேட்டிக் டோரு, அதே என்ட்ரி, சேம் ஒரு டேபிள், 4 சேரு அண்ட் நோ புஷ் பேக், அதே மாதிரி தான் இருந்தது. பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை, பட் நீட்டாக வச்சுருந்தாங்க. கடைசியாக வந்து மைசூர் டு சென்னை வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் நான் வந்திருந்தேன் ஃபெப்ரவரியில். அந்த ட்ரெயின்லேயும் ஆக்சுவலாக இதே வைப் தான். ஸோ இதே மாதிரி சீட்டர் தான், பட் சீட்ஸ் வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்கும். இது வந்து ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அது வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து மேபி ஃபேமிலியாக ஒரு 4 பேர் போகிறோம் அப்படின்னா நல்லா உட்காந்து சிரித்து பேசி போகிறதுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அது வந்து யூனி டைரெக்ஷனில் இருக்கிறனால மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி அதே வைப் தான். ஆல்மோஸ்ட் வந்தே பாரத் எப்படி இருந்ததோ அதே வைப் தான் இந்த ட்ரெயினில் எனக்கு கிடச்சிது, சீரியஸாக சொல்லணுன்னா. பட் இங்கே வந்து ட்ரெயின்லேருந்து வர வியூஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். நம்ம ஊர்லலாம் உட்காருவோம்ல, ஒரு டேபிள் போட்டு 4 சேர் போட்டு 4 பேர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 34 சீட் நம்பரு. இது விண்டோ சீட்டா என்ன சீட்டுன்னு தெரில, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆள் வர வரைக்கும் உட்கார வேண்டியதான். முன்னாடி வந்து டப்ளின்லேருந்து இங்கே வரும்போது பஸ்ஸில் வந்தேன். ஆக்சுவலாக ஏர் கோச் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதில் புக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்தேன். ட்ராவல் டைம் ஆல்மோஸ்ட் 4.5 hour ஆயிடுச்சு. சீரியஸாக கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாங்க. 4.5 hour ட்ராவல் ஆச்சு. பட் ட்ரெயினுடைய ட்ராவல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.5 hour. கார்க்லேருந்து டப்ளின் போகிறதுக்கு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆயிரும். ஸோ என்னுடைய ட்ரெயின் வந்து 3:25 எடுப்பாங்க. ரீச் ஆகுறது வந்து 7 o'clock வந்து ரீச் ஆயிரும். சாரி 6 o'clock வந்து ரீச் ஆயிரும். 6 மணிக்கு அங்கே இறங்கிடுவேன். அண்ட் அங்கேருந்து ஒரு 1/2 hour திருப்பி பஸ்ஸில் இருந்து தம்பியோட பிளேஸ்க்கு போகணும். ஸோ கரெக்டாக ஒரு 6:30 இல்லை 7க்குள்ளே அவன் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிடுவேன். போகிறப்போ வியூஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் முன்னாடி போனவங்களாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெதர் வந்து ரெய்னியாக இருக்குது. ஆக்சுவலாக வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த க்ரீனரிஸ்லாம் வேறு லெவலில் தெரியும், பளிச்சுன்னு தெரியும். இப்போ எப்படி இருக்குது தெரியல, போக போக பார்ப்போம். இந்த டப்ளின் ட்ரெயின் அப்படின்னா வந்து ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து லாக்டவுன் டைமில் வந்து ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்துருக்கேன். 2020 21 செகண்ட் லாக்டவுனில் நினைக்கிறேன். பட் இது வந்து 2020 ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸ்.
மாடர்ன் லவ். அமேசான் ப்ரைமில் போனீங்கன்னா மாடர்ன் லவ் சீசன் 2ல் எபிசோட் 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன டப்ளின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸில் ஒரு சின்ன லவ் ஸ்டோரி. அதில் ஒரு சாங் இருக்கும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன டப்ளின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லினே ஒரு சாங் இருக்கும். சீரியஸாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா விட்டுருங்க, இல்லை உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி. நானும் அந்த மாதிரி இந்த டப்ளின் ட்ரெயினில் யாராவது மீட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு எப்போது 2021 வந்து நான் யோசித்தேன். இப்போ நான் அதே ட்ரெயினில் இருக்கேன், மீட் பண்ணுறேன்னா பார்க்கலாம். Sorry, is this bothering you? No. Go ahead. Strangers. There's nothing think of. அப்படியே பொறுமையாக படம் ஒரு 1/2 hour பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே டைம் போச்சு அண்ட் கொஞ்சம் வியூஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு 2.5 hour கரெக்டாக 6 o'clock வந்து டப்ளின் ரீச் ஆகிட்டேன். கரெக்டாக 2.5 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக இப்போ வந்து 6 மணி டப்ளின் வந்து இறங்கிட்டேன். இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி அப்படியே தம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். 2.5 மணி நேரம் ஆக்சுவலாக எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. நல்லா ஸ்மூத்தாக சுத்தமாக ஷேக்கே ஆகாமல் ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. நடுவில் ஒரு 4 to 5 ஸ்டாப்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ நல்லா சீக்கிரமாக வந்துவிட்டோம். பஸ் வந்து ஆக்சுவலாக இன்னும் சீப்பர். 1 டேலேயே நம்ம ரிட்டன் வரோம் அப்படின்னா 15 euros இருக்கும். பட் ஸ்டில் ட்ரெயின் ட்ராவல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து 20 minutesல ரீச் ஆயிடுவேன். அண்ட் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பை பை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.